வணக்கம். இன்னைக்கு நம்மோட கலந்துரையாடுறதுக்கு எழுத்தாளர், பெண்ணியவாதி, இன்னும் பன்முக தன்மையை கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சல்மா அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறார். அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, ரீசெண்டா சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவதூறுகளினுடைய மொத்த உருவம், பொய் மூட்டைகளின் மொத்த உருவம், பெண்களை எப்படி அவமானமாக ஒருத்தர் பேசக்கூடாதோ அந்த விதத்துல எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை இப்ப தமிழக காவல்துறை கைது பண்ணிருக்கிறாங்க. அந்த கைதுல அவரை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வரும்போது பெண் காவலர்கள் சூழ அவர் அழைத்தரப்பட்டிருக்கிறாரு. இத பார்க்கும்போது ஒரு பெண்ணியவாதியா உங்களுடைய அந்த அந்த காட்சி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முதல்ல இந்த பெண் காவலர்களை பாக்குறப்பவே மிகப்பெரிய ஒரு பெருமித உணர்வு வரும். ஏன்னா எத்தனையோ துறைகளுக்கு பெண்கள் போனாலும் கூட இந்த காவல்துறை அப்படிங்கிறது சமூகத்தால எப்போதுமே ஒரு எட்டி நின்று பார்க்கக்கூடிய ஒரு துறையாதான் இன்னைக்கு இருக்கும். ஆனா இது பெண்கள் அங்க போய் வேலைக்கு சேர்றாங்க, அந்த வேலையில அவங்க தங்களுடைய பணியை சிறப்பா செய்யறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தலைவர் கலைஞர் அவங்க கிட்ட இருந்துதான் இதை நான் அதை பார்த்தேன். இந்த பெண்களை கூட்டமா 10 பெண் போலீஸ் அதிகாரிகளை பெண்களை பார்த்ததுமே எனக்கு முதல்ல தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயும் முதல் முறையாக பெண்கள் காவல்துறையில் பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை சட்டமாக்கியவர் கலைஞர் அவர்கள் தான். முதல்ல அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இவ்வளவு பெண்கள் இன்னைக்கு வர்றாங்க, வேலையில இந்த வேலையில இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது அவர் உருவாக்குன ஒரு துறை, அதுல இந்த பெண்கள் இன்னைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பா அந்த விஷயத்துல சவுக்கு சங்கருடைய அவதூறு அப்படின்னு பார்த்தோம்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே தங்களுடைய திறமையினாலேயோ அல்லது வேலையினாலேயோ பதவி உயர்வு பெறாதவர்கள் போலவோ, அவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்னாலதான் உயர் அதிகாரிகளோட அப்படி சில விஷயங்கள் கிடைக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற போல ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். அது மிகவும் கண்டிக்கத்தக்க, மிகவும் வருந்தத்துக்குரிய ஒரு கருத்து. அதனால இன்னைக்கு அவருக்கு அந்த காவல்துறை 10 பெண்கள் புடைசூழ இன்னைக்கு அவர் இன்னைக்கு நீதிமன்ற விசாரணைக்கு போயிருக்காரு. குறிப்பாக ஒரு பெண் தவறு செய்தாலோ ஒரு ஆண் தவறு செய்தாலோ தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும் பார்த்து எல்லாரும் அப்படிதாங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அந்த கருத்தை முன்வைக்கிறது இருக்குது இல்லையா, அது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அரசியல் அப்ப எல்லா துறையிலுமே அப்படிதான் நம்ம பேச முடியும். அப்ப அரசியல்லையா அல்லது சினிமா துறையா அல்லது மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் எல்லாத்துலயுமே பெண்கள் வேலையில இருப்பாங்க. ஒண்ணு ரெண்டு சில விஷயங்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நடக்கதான் செய்யும். ஆனா எல்லாரும் அப்படிதான் ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறது, அந்த துறையில இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய உண்மையாக உழைக்கக்கூடிய அந்த பெண்களை அத்தனை பெண்களையுமே இழிவுபடுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய அல்லது வருத்தத்துக்கு உட்படுத்தக்கூடிய, அதாவது இனி எதிர்காலத்துல இந்த வேலைக்கு நம்ம போகணுமான்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அது மிக மோசமான ஒரு கருத்தாக நான் பாக்குறேன். இன்னைக்கு அத்தனை பெண்கள் புடைசூழ அவர் நீதிமன்றத்துக்கு வந்தது, அந்த பெண் காவலர்களை பார்த்தது மிகுந்த ஒரு மனதிற்கு நிறைவா இருந்துச்சு. அந்த பெண்கள் பணியை செய்யறது காவல்துறையில இருக்கிறதுங்கிறதே ஒரு மனநிறைவான விஷயமா நான் பாக்குறேன். அதான் பெண்களை இப்ப காவல்துறைக்கு கொண்டு வந்தது கலைஞர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சவுக்கு சங்கர் போன்றவர்கள் பெண்களை இந்த மாதிரி அவமானமாக பேசும்போது, கொச்சைப்படுத்தி பேசும்போது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசிட்டு நீ சும்மா போயிட முடியாது, இது வடநாடு கிடையாது, நீ என்ன வேணா பேசிட்டு போறதுக்கு, இது பெரியார் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், சம உரிமை கொடுக்கணும்னு சொன்ன தமிழ்நாடு, எப்படி உரிமை கொடுப்பது திராவிட மாடலுடைய நோக்கமோ அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா அந்த ஆபத்தை உண்டாக்கக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெண் காவலர்கள் புடைசூழ சவுத் சங்கர் போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட காட்சியை நம்ம பார்க்கிறோம். அட் த சேம் டைம் வட மாநிலங்கள்ல இன்னைக்கு நீங்க பாப்பீங்க, பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியினுடைய எம்பி, அந்த எம்பியினுடைய மகனுக்கு இந்த தேர்தலில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது பிஜேபியினுடைய அரசியல் பெண்களுக்கு எதிராக எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பிஜேபியுடைய ஆட்சி காலத்துலதான் உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு இந்தியாவில மிக மோசமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை செஞ்சவங்க எல்லாருமே பாஜகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள், கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க. அத அடுத்த கட்டமா என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா,
நீங்க மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்தப்போ அந்த இடத்துல அங்க நடந்தது பாஜக ஆட்சி. ஆனா அத பத்தி முதலமைச்சரோ பிரதமரோ புலி கூட கவலைப்பட்டது போல தெரியல. அதே போல இங்க கத்வாவுல ஒரு குழந்தை, இஸ்லாமிய குழந்தை ஒரு கோவிலுக்குள் வச்சு 8 பேரால வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக கைது நடவடிக்கைகள் இருந்தப்போ அமைச்சர்கள் தான், பாஜக அமைச்சர்கள் தான் அவங்கள கைது செய்யக்கூடாது, விடுவிக்கணும்னு சொல்லி ஊர்வலம் போனாங்க. அப்ப பிருத்திவி போஷன் அப்படிங்கிற ஒரு மல்யுத்த வீராங்கனைக்கு எதிராக அத்தனை பேரும் போராடியும் கூட அந்த எம்பியை ஒண்ணும் செய்ய முடியல. பில்கிஸ் பானு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குற்றவாளிகளை அவசரமாக குஜராத் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி ஒப்புதல் வாங்கி அவங்கள விடுதலை செய்யறாங்க. கேட்டதுக்கு பிராமணர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பேசுனாங்க. இதுல எல்லாமே என்ன தெரியுது அப்படின்னா, பாஜகவுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும். குற்றங்கள் நடக்கிற குற்றங்களுக்கு அந்த பாஜக ஆட்சி ஆதரவு கொடுக்கும், குற்றவாளிகளை பாதுகாக்கும், குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அதே போல அந்த குற்றவாளிகள் சிறையிலிருந்து வெளியில வரும் பொழுது அவங்கள மலர் மாலை அணிவிச்சு அவங்கள ஒரு கொண்டாட்டத்தோடு அவர்களை வரவேற்கும். பில்கிஸ் பானு விஷயத்துல அப்படிதான் நடந்தது. அப்ப குற்றங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள், குற்றவாளிகளை பாதுகாப்பார்கள், குற்றவாளிகளை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம இந்த பாஜகவுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நம்ப முடியும்? அப்ப குற்றவாளிகளே அவர்களாதான் இருக்காங்களே ஒழிய புதுசா வெளியில இருந்து யாரும் வரணுங்கிற அவசியமே இல்லை. அந்த வேலையை அவங்கதான் பாத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இந்த நாடு இருந்துகிட்டு இருக்கு. மிக அபாயகரமான ஒரு போக்காதான் நான் அதை பார்க்கிறேன். இப்ப பொதுவா பெண்களுக்கு எதிரான குற்றம் இல்ல பெண்களுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஜேபியினுடைய போர் அஜெண்டாக்களே பெண்களுக்கு எதிராக இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு பாதுகாப்பு, நீங்க சொன்ன மாதிரி ஆசிஃபாவினுடைய அந்த வழக்கா இருக்கலாம். அந்த வழக்குல அந்த ஆசிஃபாவினுடைய தாயார் முக்கியமா ஒரு கருத்தை சொன்னாங்க. என் குழந்தைய காணோம்னு நான் எல்லா இடத்துலயும் தேடினேன், கோயில்ல மட்டும் தேடல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது மதங்களை கடந்து மனித நேயம்ங்கிற அடிப்படையில அந்த தாயாரினுடைய பேச்சு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த பிஜேபியுடைய ஆட்சி காலத்துல மனித நேயம் அப்படிங்கிறதே பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள்ங்கிறதெல்லாம் தாண்டி மனித நேயம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நான் பாக்குறேன். அதற்கான உதாரணங்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க சொன்ன மாதிரி தவறு இழைத்தவர்களுக்கு ஆதரவா அவங்க பேரணி போறது. இப்போ ஒருபடி மேல போய் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்டு, அதாவது இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு அவங்களுக்கு எதிராக பிரதமர் மோடி போன்றவர்களே இனிமேல் காங்கிரஸ் ஆட்சி வந்தா இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அபாண்டமா ஒரு சமூகத்தை பார்த்து அபாண்டமா பேசுறது, பொய் பேசுறது அப்படிங்கிறது அது இந்திய கலாச்சாரத்துக்கு ஒரு புதுமையானதா நம்ம பார்க்கக்கூடிய வகையில அது இருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு எப்படி பிரஜைகளை சமமாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அறிவு கூட மோடியவருக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல முழுக்க சிறுபான்மையின வெறுப்பு, குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு. நீங்க காங்கிரஸை விமர்சிக்க 1000 காரணங்கள் அவங்க வச்சிருக்காங்க. யாருக்கு வேணுமானாலும் யாரையும் விமர்சனம் பண்ண முடியும். அதற்கு பொருளாதார ரீதியான கொள்கைகளையோ அல்லது வெளிநாட்டு கொள்கைகளையோ அல்லது நிறுவனங்கள் சார்ந்து, அமைப்புகள் சார்ந்து, திட்டங்கள் சார்ந்து, சட்டங்கள் சார்ந்து எதெல்லாம் விமர்சனிக்க முடியுமோ அதெல்லாம் விமர்சிக்கணுமே தவிர, காங்கிரஸ் ஆட்சிக்கு விட்டால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எருவு மாட்டை ஒண்ணு பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு உங்ககிட்ட உங்களுடைய தாலியை பறிச்சு இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க. இந்த நாட்டினுடைய கிரிக்கெட் டீம் முழுக்க இஸ்லாமியர்கள் தான் பிரதிநிதித்துவம் செய்வாங்க. இப்படி ஒரு அற்பத்தனமான ஒரு விஷம பிரச்சாரத்தை ஒரு நாட்டினுடைய பிரதமர் நடத்தினார் அப்படிங்கிறது வரலாற்றில் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு களங்கமா தான் அந்த நாட்டுக்கு இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த பிரதமரும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க, இனியும் செய்யவும் மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் கையில் எடுக்கிறார். காரணம் தோல்வி பயம். இன்னைக்கு வேற ஒரு மீடியாவுல கேக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக, ஏன்னா வாஷிங்டன் போஸ்ட்லயோ அமெரிக்காவிலயோ அல்லது சிங்கப்பூர்லயோ இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது, பத்திரிகைகள்ல எழுதப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரதமர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னைக்கு லோக்கல் மீடியா யாரோ ஒருத்தட்ட அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா,
நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்போ அத்தனையுமே வீடியோ ஆதாரங்களாக இருந்தாலும் கூட தான் சொன்ன உண்மையை பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதமரைத்தான் இந்த நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை மிகப்பெரிய ஒரு அவமானமாவும் நான் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா பொய் அப்படின்னு நீங்க சொல்லும் போது மோடி போன்றவர்கள் வந்து இல்ல பிஜேபி வலதுசாரி ஆதரவாளர்கள் தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போய் பொய் சொல்லக்கூடிய அளவுல அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. இத நம்ம சொல்லல. யார் சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி ஆட்சியை வந்து பிஜேபிக்கு தேர்தல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் ஜா அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. அதுல அவர் சொல்றாரு பிஜேபிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு மலைவாழ் கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் பிஜேபியினர் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபிக்கு ஃபுல் ஃபார்ம் பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்க. இப்படி தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போய் எந்த பொய்ய வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பிஜேபியினர் ஆக இருக்கிறாங்க. இப்ப நீங்க மோடியை பத்தி பேசும்போது சொன்னீங்க அவரு இந்த மாதிரியான அவருக்கு பேசுறதுக்கு செய்திகள் இல்லை, அதனாலதான் பொய் சொல்றாரு அப்படின்னு. ராகுல் காந்தி அவர்கள் இப்ப பொதுவாகவே வாங்க நம்ம ஒரு பொது விவாதம் நடத்துவோம், நீதியரசர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் நம்மள விவாதம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, வாங்க நம்ம மக்கள் கிட்ட போய் நேரடியாக விவாதிப்போம், மக்கள் அதுல இருந்து முடிவு பண்ணட்டும் ராகுல் சொல்றாரு. பொது விவாதத்திற்கு ராகுல் அழைப்பு விடுத்த பிறகும் அதை குறித்து இவங்க பேசாமே இருக்கிறாங்க. அதாவது மீடியாவை பார்த்தாவே ஓம் மை காட் அப்படின்னு சொல்றவர் தான் நம்ம பிரதமர். ஏன்னா அவரால வந்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது, அதற்கான ஒரு தெளிவான ஒரு பதில அவர்கிட்ட இருக்காது. அதான் உண்மை. நீங்க ஆரம்பத்துல எப்பவோ 10 வருடங்களுக்கு முன்பு கரண் தாப்பருடைய ஒரு பேட்டியிலேயே பதில் சொல்ல முடியாமல் தண்ணி குடிச்சு அந்த பேட்டியை முடிச்சவர் தான் அவரு. அதனால அவருக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்றாக யாரும் பேசிடக்கூடாது, அதனால எந்த மீடியாவையும் அவர் சந்திச்சது கிடையாது. தனக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சில மீடியாவான அவர் பாப்பாரே ஒழிய வேற யாரையும் அவர் பார்த்து பேசினது கிடையாது. அப்ப திட்டமிடப்பட்டு இதெல்லாம் கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு பதில உருவாக்கி அப்படிதான் அந்த விவாதங்கள் நடந்திருக்கு, பேட்டியல் நடந்திருக்கு. நீங்க ராகுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுலுடைய பரந்த அறிவுக்கும் அவருடைய விரிவான அனுபவத்துக்கும் மத்தியில ஒரு விவாதத்தை உருவாக்கணும், அவர் கூட விவாதம் பண்ணணும், அவரு கொண்டு வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை இந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நீங்க வந்து ராகுல் கூட விவாதிக்கணும் அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச நாலேஜ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த குறைந்தபட்ச நாலேஜ் கூட இல்லாத பிரதமரால நிச்சயமாக அந்த விவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த டிபேட் சேலஞ்சு அவர் ஏற்றுக்கவும் மாட்டாரு. அப்படி ஏற்றுக்கிட்டாலும் அதுல அவர் தோல்வி உருவாருங்கிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்ல இப்ப இந்த விவாதம் அப்படின்லாம் நம்ம மோடி கிட்ட வந்து பேசுறதுக்கு கருத்து இல்ல, விவாதத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல லாலு பிரசாத் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா சமீபத்துல வந்து மோடி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா பாகிஸ்தான், இந்து, முஸ்லிம், சுடுகாடு, எருமை, பசு இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான். இந்தியில ஏறத்தாழ 1.5 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. ஆனா மோடிக்கு குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும். அவர் வேலை வாய்ப்பு, இளைஞர்கள், இந்த மாதிரி இருக்க முதலீடு, இந்த வார்த்தைகளை எல்லாம் மறந்துட்டாரு, இல்ல பயன்படுத்தவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி மோடியை பத்தி கடுமையா பேசியிருக்கிறார். அப்ப இந்த வேலை வாய்ப்பு, முதலீடு இதுல எல்லாத்துலயும் இருந்து 10 ஆண்டுகள் பிஜேபி அரசு இந்தியாவை பின்னோக்கி நகர்த்திருச்சு அப்படிங்கிற இந்த கருத்து இருக்கும்போது இதை பத்தி மோடியாவும் சரி அவங்களை சார்ந்தவங்களும் சரி பேசுறதே இல்லை. நாங்க 10 வருஷம் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த டேட்டாவும் எந்த தகவலுமே அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ அவங்க எதுவுமே செய்யல அப்படிங்கிற அடிப்படையில தானே லாலு அவர்களுடைய இந்த கருத்து இருக்கு. இல்ல அதாவது நீங்க ஒரு ஏதாவது இந்த 10 வருடங்கள்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி எதுவுமே நடக்கல அப்படிங்கறதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது கட்டப்படல. அப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படல. இளைஞர்கள் வந்து ராஜஸ்தான் போன்ற பல சில மாநிலங்கள்ல எல்லாம் அவங்க கூட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறதா வந்து செய்தி வருது. அப்ப அவங்க வந்து எந்த வளர்ச்சி திட்டத்தையும் நோக்கி இந்த நாட்டை கொண்டு போகல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வட இந்தியாவில இருந்து இன்னைக்கும் கூட இளைஞர்கள் தமிழ்நாடோ அல்லது தென் மாநிலங்களுக்கோ வேலை தேடி வருவதற்கான காரணமா இருக்கு. அப்ப எதையும் அவங்க உருவாக்கவே இல்லை. உருவாக்கப்பட்ட அதாவது நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவினால் உருவாக்கப்பட்ட பொது நிறுவனங்கள் அத்தனையுமே இன்றைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. அப்போ வந்து கார்பரேட்டுகளுக்காகவே மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பிரதமர் அவர்களுடைய நலனை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடியவர்கிட்ட வந்து நீங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறீங்களா,
புதிதாக வந்து யூனிவர்சிட்டிஸை உருவாக்குனீங்களா, புதிதாக வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள்ல என்னென்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி லிஸ்ட் இருக்குன்னு நம்ம கேட்க முடியுமா என்ன? அப்ப அவருக்கு தெரிஞ்சது இந்த மத துவேஷம், இந்து முஸ்லிம் பாகிஸ்தான், சைனாவை சொல்ல மாட்டாரு. சைனாவை சொன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு பயம். சைனாங்கிற வார்த்தையை கூட அவரோ அவருடைய சார்ந்த அமைச்சர்களோ பயன்படுத்த மாட்டாங்க, பயப்படுவாங்க. அவங்களுக்கு கிடைச்சது இது போன்ற ஒரு மத துவேஷமும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடும். அப்படிதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்சியை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்திராத பொது நிறுவனங்களை அத்தனையுமே வந்து கார்பரேட்டுகளுக்கு வித்துட்டு கார்பரேட்டுகளுடைய நல பாதுகாவலராகவே இருந்த ஒரு ஆட்சியில மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கோ இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கோ எதுவுமே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து இந்த மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி மதத்தை தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு வகையில வந்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முழுக்க முழுக்க அப்படிதான். அவர் மட்டும் இல்ல, அங்கங்கே அமைச்சர்கள் சரி அல்லது எம்பிக்கள் சரி எல்லாமே அந்த மாதிரியான துவேஷத்தோட தான் இந்த பிரச்சாரத்தையே கையில எடுத்திருக்காங்க. மிக அபாயகரமான ஒன்னாவும் நான் அதை பாக்குறேன். ஏன்னா அந்த நாடு வந்து வளர்ச்சிக்கான ஒரு முதலமைச்சரையோ ஒரு பிரதமரையோ தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது வாக்களிக்கும் பொழுது அந்த பிரஜை என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, வளர்ச்சிக்கான வாக்காக என்னுடைய வாக்கு இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒன்றாக இந்த வாக்கு மாறணும் அப்படின்னு தான் அவங்க அந்த வாக்களிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாம என்ன வந்து யாரோ அடிக்க வர்றாங்க, என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு முஸ்லிம்ஸ் என்ன அடிச்சிருவாங்க, என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக நான் பாஜகவுக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற நிலையை இன்னைக்கு அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நாட்டினுடைய அழிவை நோக்கி அவங்க கொண்டு போயிருவாங்கிற ஒரு பயம் இருக்கு. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே வந்து. அதான் இப்ப மோடி அவர்களும் சரி, அவர்களை சார்ந்திருக்கவங்களும் சரி, ஜனநாயகத்தை வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பேச்சதான் இந்த சமயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய பிஜேபியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நடிகை கங்கனா ரனாவத் கூட பேசும்போது 2014 அப்புறம் தான் இந்த நாடை இந்து நாடாக மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற பொருள் கொடுபடி பேசியிருக்கிறாங்க. இது அம்பேத்கர் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரான ஒரு பேச்சா இருக்கு. இந்தியா இஸ் செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா பிஜேபியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவங்களே வந்து இப்படி ஒரு மதத்துக்குரிய நாடாக இந்தியாவை பேசுறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அவர்களுடைய செயல்பாடுகள் அமைக்கிறது, மகளிருக்கு எதிரான அவர்களுடைய போக்கு அப்படிங்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம கிட்ட இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. நன்றி.